தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய எம்எல்ஏவை பாத்தீங்களா? என்ன ஏது எல்லாமே இதே நிலைமையில தான் நாங்க இருக்கோம். நாங்க பிள்ளைங்களை தூக்கின்னு குழந்தைங்களை எடுத்துக்கின்னு நாங்க எங்க போக முடியும்? கட்சி வரைக்கும் சாவோம். இங்கே தான் நாங்கள் கிறிஸ்டாலுக்கு ஊற்றிக்கணும், இது ஊற்றிட்டு இங்கே நாங்கள் இங்கே தான் சாவோம். நாங்கள் குழந்தை குட்டிட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். நாங்கள் மென்டல் டார்ச்சரை தான் ஒரு வாரமாக இப்போ நாங்கள் அனுபவித்து மென்டல் டார்ச்சர் தான். இப்போ வருவாங்களா, அப்போ வருவாங்களா, கிளம்பலாமா? வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் என்று தோலெடுத்து காட்டும் நிகழ்ச்சி இது, தி மிஸ்ஸிங் எம்எல்ஏ. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி. இந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறவங்க யாருன்னா ரங்கநாதன் அவர்கள் தான். இந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்களுடைய எம்எல்ஏவை கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? நாங்க போட்டு அன்னைக்கு தான் பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கையோ இல்ல உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்கவோ அவங்க இங்க வரவே இல்லை. வந்து பார்க்கவும் இல்லை, என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை. நாங்க பிள்ளைங்களை தூக்கின்னு குழந்தைங்களை எடுத்துக்கின்னு நாங்க எங்க போக முடியும்? அப்படியே நாங்க தவிச்சு போய் நிக்கிறோம் அந்த இடத்துல. வந்து நாங்க வீடு கொடுத்தாக்கா, எதனா எங்களுக்கு மாற்றம் கொடுத்தாக்கா நாங்க கிளம்புவோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன வழி காட்டுறாங்களோ காட்டுட்டோம். அவ்வளவுதான். எங்களுக்கு வீடு தான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்க பசங்கள்லாம் படிக்கிற பசங்களை வச்சுக்கின்னு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கின்னு நாங்க எங்க போக முடியும்? நீங்க இந்த மக்கள் கிட்ட தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஒரு வளர்ச்சியை கண்டீங்க? இல்ல அவர் உங்களுடைய எம்எல்ஏ உங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றினாரா இல்லையா? இல்லை, நாங்கள் வந்து ஓட்டப்போ கேட்டப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி பார்க்கணும், எங்கே போகணும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இப்போ வந்து வீடு எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து 10,000 12,000 அப்படி வாடகை கேட்குறாங்க. எங்களால் கொடுக்க முடியாது. இங்கே வந்து கூலி வியாபாரம் பண்ணுறவங்க, மீன் வியாபாரம் பண்ணுறவங்க, இது மாதிரி எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வீடு விட மாட்டாங்க. மீன் நாத்தடை இதுனவங்க அடுப்பு வச்சு செய்ய விட மாட்டாங்க. அதனால் எங்களால் எங்கேயும் வசிக்க முடியாது. நாங்கள் இங்கே தான் இருக்கணும். எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும். சரிங்கம்மா, இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களோட வீடுகள் எல்லாம் பறிபோக போகுது. இந்த கஷ்டமான சூழ்நிலையில நீங்க நம்மளுடைய அரசை பார்த்து அரசு கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டீங்களா? கேட்டிருக்கோம். ரயில்வே எம்பி கிட்ட கேட்டிருக்கோம். அவர் வந்தார். இப்போ முன்னாள் எம்எல்ஏ வந்தார். அவர் எல்லாம் மாற்று உதவி பண்ணுறோம் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து எம்எல்ஏ வரல. நாங்கள் வந்து 30 வருஷமா வாழ்கிறோம். பசங்களாம் இங்கே தான் படிக்கிறாங்க. எங்களுக்கு இதை விட்டால் வேறு எங்கேயும் போகிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. வேறு வீடும் இல்லை. நாங்கள் அன்னன்னைக்கு மீன் வியாபாரம் பண்ணி அன்னன்னைக்கு கூலி செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். அந்த ஒரு நாள் போலனா கூட எங்களுக்கு வந்து கிடையாது, காசு பணம் கிடையாது. எங்களுக்கு இந்த இடம் தான் நாங்கள் கெதின்னு இங்கே இருக்கிறோம். இதை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போகவும் முடியாது. பசங்களாம் இங்கே தான் படிக்கிறாங்க, செய்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து மாற்று இடம் இங்கே தான் வேணும். இந்த இடம் இல்லைன்னா எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டாக்கா நாங்கள் காலி பண்ணிக்கிறோம். காலி பண்ணி நாங்கள் போயிடுறோம். நாங்கள் கடைசியாக இனி வரலும் பார்க்கவே இல்லை சார். இனி வரலும் ஓட்டு கேட்டு வந்ததோட சரி. இனி வரல அவர் வரவே இல்லை. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட இனி வரல எங்களுக்கு தெரியாது. சரிங்கம்மா, இப்போ உங்களுடைய வீடுகள் எல்லாம் வந்து இடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இது சம்பந்தமா உங்களுடைய எம்எல்ஏ கிட்ட போய் முறையிட்டீங்களா? எங்க எம்எல்ஏ, இந்த தொகுதி எம்எல்ஏட்டா நாங்கள் முறையில்லை சார். எம்எல்ஏட்ட தான் நாங்கள் போய் சொல்லியிருக்கிறோம். அவர் இன்னைக்கு வந்து இடிக்க மாட்டாங்க, நீங்க இருங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட அடி 15 அடி எடுத்துப்பாங்க, உங்களுக்கு அல்லது பணமோ இல்லை இடமோ கொடுப்பாங்க, நீங்க வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. அது இடமோ அல்லது பணமோன்னு சொன்னா அது எப்படி சார்? ஒண்ணுமே பட்டும் படாம அவங்க பேசிட்டு போறாங்க. ஆமா, அதாவது உங்களுக்கு வந்து இந்த வீடுகளை இடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பணமோ இல்ல வீடாவோ எங்கேயாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதாரபூர்வமா எங்கேயாச்சும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் சொல்லலை, எதுவும் கொடுக்கல, எதுவும் சொல்லலை. வாய் வார்த்தையாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அளந்து எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் மீதி வர வீடு விட்டுடுவோம், எடுக்கிற வீட்டுக்கு அதுக்குள்ள பணமோ இல்லை இடமோ நாங்கள் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற வீடுகளை வந்து இடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த செய்தியை வந்து உங்களுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க? நாங்கள் 30 வருஷமா இங்கே தான் இருக்கோம். குழந்தை குட்டி எல்லாமே நாங்கள் படிப்பு எல்லாமே இங்கே தான். பசங்க எல்லாம் இங்கே தான் படிக்குதுங்க. நாங்கள் வேற எங்கேயும் நாங்கள் மாற்றி போக மாட்டோம். நாங்கள் கட்சி வரைக்கும் இங்கே தான் இருப்போம்னா இருக்கோம். உங்களுடைய தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் நீங்க உங்களுடைய எம்எல்ஏவை பாத்தீங்களா? என்ன ஏது?
இருக்கும். நம்ம சாப்பிட முடியாம எல்லாருமே இந்த கிளம்புங்க கிளம்புங்க, உங்க வீடு தான் ஃபர்ஸ்ட், இவங்க வீடு தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி வந்து இருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, மனநலம் எல்லாமே வீக்கா இருக்கு. நாங்க இவ்வளவு தண்ணியில எல்லாத்துலயும் மழை வெள்ளம் காத்து இந்த ஓடுலாம் அப்படி தூக்கி போட்டுது. அப்பெல்லாம் கூட இங்கே தான் இருந்தோம், எதுவுமே பண்ணல, எல்லாமே இங்கே தான் இருந்தோம். எல்லாம் வந்து செஞ்சாங்க பண்ணாங்க. இப்போ கூட எல்லாம் தான் பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜேசிபி வீட்டுன்னு வச்சுக்கின்னு எல்லாம் கிளப்புங்க, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் இப்போ இடிக்கிறோம், 1 மணி நேரத்தில் இடிப்போம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு கூட நாங்கள் எங்கே போவோம். மென்டல் டார்ச்சரை தான் 1 வாரமாக இப்போ நாங்கள் அனுபவித்து மென்டல் டார்ச்சர் தான். இப்போ வருவாங்களா அப்போ வருவாங்களா, கிளம்பலாமா, சாப்பாடு கூட சரியா செய்ய முடியாம அப்படியே அல்லாடின்னு உட்காந்து இருக்கும். ரங்கநாதன் அவர்களை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? ஓட்டு போட்டதுக்கு அப்புறம், ஓட்டு போட்டு நீங்க அவரை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அவர் உங்க தொகுதிக்கு வந்தாரா? உங்க ஏரியாக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இங்க என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா? இல்ல, அவங்கள பார்க்கல நாங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்க்க கிடையாது, எப்படி இருக்காங்கன்னு தெரியல, இந்த பக்கம் வந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து எம்பி வந்தாரு, வந்து பார்த்துட்டு மீட்டிங்கை போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் மாற்று இடம் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நம்பி தான் சார் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த இடம் மாற்று இடம் கொடுக்காத நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் சார். 25 வயசு தான் நாங்கள் ஆண்டு இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால திடீர்னு எடுன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போக முடியும்? பிள்ளைங்க குட்டிங்களை வச்சுக்கிட்டு தெருவில் தான் நாங்கள் நிற்க முடியும். அதனால மாற்று இடம் இல்லாத நாங்கள் போக முடியாது. தேர்தலில் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்களா? போடல. நீங்க வந்து ஓட்டு போடல, இருந்தாலும் உங்க தொகுதிக்கு வந்து ஓட்டு கேட்க வந்திருப்பாங்க உங்களோட எம்எல்ஏ. அவரை ஓட்டு கேட்க வந்தப்போ பாத்தீங்க, அதுக்கப்புறம் எப்போ நீங்க கடைசி அவரை பாத்தீங்க? பார்த்ததே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சுங்க பார்த்ததே இல்லை. ஓட்டு போடும் போது வந்திருக்காங்க, அதோட இப்போ பார்த்ததே இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்எம்எல்ஏ இருந்தார்ல, அவர் தான் வந்து பார்த்தாரு. முன்ன பார்த்துட்டு நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு எம்பி கிட்ட கூட்டிட்டு போனார். எம்பி வந்து என்ன சொன்னார், அவர் வந்து இதில் இருக்கார், ரயில்வேல ஒரு போஸ்ட்டில் இருக்கார். அவர் என்ன லைவே ஜிஎம் கிட்ட பேசினாராம். நேற்று வந்து இப்போ காலைல ஒரு மீட்டிங் நடந்தது, அதில் தான் அவங்க சொன்னாங்க. இதுமாதிரி சொன்னதுக்கு நாங்கள் பேசியிருக்கோம். பேசுனதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்த கண்டிப்பாக இடிச்சு தான் ஆகணும், இடிச்சு தான் ஆகணும்னு உறுதி பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்க, இந்த வில்லிவாக்கம் தொகுதியுடைய பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க தொகுதி எம்எல்ஏக்கு முடியல. தொகுதி எம்எல்ஏவை இவங்க கடைசியா பார்த்து பல வருஷம் ஆச்சான். இந்த எம்எல்ஏ நீங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மக்களை வந்து சந்திங்க. உங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவங்கள நீங்க சந்திச்சா மட்டும்தான் அடுத்த தேர்தலையாச்சும் நீங்க ஜெயிப்பீங்களா இல்லையாங்கிறது முடிவாகும். நன்றி.